ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்க கிளம்பிட்டோம். எங்க போறோம்னு தெரியல. அதான் தென்னோட டக்குன்னு சொல்லுடா, அந்த பக்கம் ஆமா, மந்தியம் பிரியாணி கிடைக்கிற மாதிரி இடம் என்னடா இன்னொரு குடும்பம் என்னடா சொல்றீங்க? 5 பேர் பின்னாடி கொண்டு போறாங்க. அந்த 5 பேர்ல யாரும் ஒருத்தங்க பாத்துருக்காங்க. 5 பேருமே நம்மள தான் பார்த்தாங்க. ஹாய்ங்க, நான் உங்க பழம். அட்டாக்கு சொல்ற அட்டாக்கு. சரி ப்ரூக்ஸ் போவாங்க. என்னடா அப்புறம் இப்ப நீ தான் எங்க வேணா போலாம் போயாச்சு. அந்த வேற கோயம்புத்தூர்ல நீ என்ன நீ தான் ஏதாச்சும் கட்டிங்க சரி மந்தி சாப்பிடணும் சாப்பிட்டுக்கலாம். ஏய் உனக்கு கொன்னே போடுவேன்டா. மந்தினா நான் அப்படி போயிருக்கணும்டா. சரி அப்ப ப்ரூக்ஸுக்கே போலாம். சரிடா சரிடா சரி. ஏய் ஆனா பட்ஜெட் உனக்கு கம்மியாயிருமேடா உண்மையிலே. ஆமாண்டா, கிட்ட டெசர்ட் இருக்குலடா. ஃபீல் பண்ணு. எப்படான்றீங்க நீ? பட்ஜெட் ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ். அதான் வேதா ஸ்போர்ட்ஸ். யாராச்சும் இங்க வந்தீங்கன்னா ஐயோ போயிச்சு அட்டாக் ஃபோன் பண்ணுங்க. 50% ஆஃபர். விக்னேஷ்ங்கிற கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப். ஸ்மோக் இது வாழங்குளத்துக்கு போறோம். ஏய் சீ, நாங்கலாம் பண்ண மாட்டோம்டா. அது என்ன ஸ்மோக்கா? அது என்ன கருமண்டா? நம்ம போனோம்னா 400 ரூபாய்க்கு சாப்பிட்டு ஸ்மோக் அப்பா மந்தியா என்னடா பண்ணலாம்? ஸ்மோக் அப்பே போகலாம்டா. ஸ்மோக் அப் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்ப இந்த ரைட். ஆமா, ஸ்மோக் அப் போனா வெறும் பிரியாணி சாப்பிட்டு. ஆமா, இதுக்கு தான் இப்போ நாங்க கடைசி ஃபைனல் என்னன்னா ஸ்மோக் அப் போறோம். இப்போ ஸ்மோக் அப் அப்ளை. டேய் இருடா, நீ பத்தி பெருமையா பேசு. ஆமா அண்ணா एक्चुअली அப்ளை அது க்ளோஸ்ட் அப்படி சொன்னாங்க. இரு பாப்போம். திரும்ப அந்த வீட்டை சுத்திட்டு வந்துடா. இருடா ஸ்மோக் அப் பாக்கலாம்டா. ஏன்னா கேமரா ஆஃப் ஆச்சு. ஆன்ல தான்டா இருக்கு. இல்ல ஸ்கிரீன் ஆஃப். சுத்தி அப்படியே டைம் போயிடுது. அவ்வளவுதான். சுத்திட்டே இருந்து 6 மணி ஆயிரும். அப்புறம் எதுவுமே வாங்கி தராம சரி டீ குடிச்சு 100 ரூபாயில கொடுத்துட்டு போயிடுவோம். இங்க வந்து யாரோ வந்தாங்கல்ல சென்னையில, பிக் பாஸ்ல இருந்து வந்தாங்க. பிக் பாஸ்ல இருந்து ஏய் இல்லடா அர்ச்சனாங்கிற அவ பேர் என்னடா? யார் பேர்ரா? கமல்ஹாசன் இல்லடா. ஓவியாவா? ஏய் இல்லடா, எங்கடா இருக்கு ஸ்மோக் அப்? அந்த அதான்டா இது ரைட் தான் பார்க்கிங்டா. நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்டு வரேன். இங்கே நில்லு. ஃபர்ஸ்ட் ஓபனான்னு கேட்டுறா மச்சி. ஃபர்ஸ்ட் ஓபன்ல தான்டா இருக்கு. ஓபன்ல தான்டா இருக்கு, பறக்காதடா. ஆமா இப்ப கேட்டோம். இப்போ வந்து என்ன ஆயிப்போச்சுன்னா நாங்க ஸ்மோக் அப்புக்கு இருக்கோம். ஆமா, அதுல வந்து இப்ப ஸ்லாட் இருக்கான்னு அவன் கேட்க போயிருக்கான். ஒரு மணி ஆகுது. என்னடா திரும்பட்டான்? செயின் போட்டு வச்சிருக்காங்கடா. செயின் போட்டு மச்சி. ஆமாண்டா உண்மையில இங்க பத்தி சொல்ல மாட்டீங்கடா. நாங்க பூட்டி இருக்காங்க. சரி நாங்க அடுத்து என்ன பண்றோன்னு பாட்டு நாங்க நண்பீஸ் நாங்க வந்து இப்போ மந்திக்கு போறோம். பல நேரம் கழிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். ஆமா, மீண்டும் ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களை சந்திக்கிறேன். நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி வந்துட்டோம். எங்கடா எல்லாரும் இறங்கிட்டீங்க? ஏடா உங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ண முடியுதாடா? இது உள்ளே இருக்கட்டும். ஆமா, நீ போன்ல. ஓகே நாங்க போறோம். பாய் சொல். பாய் சொல். அது நியூஸ் வருமே. இன்றைய முக்கிய செய்திகள். மதவெறி பிடிச்சவன். அன்லிமிட்டடா ரைஸ் அன்லிமிட்டடு. இது வந்து பீஸ் நம்ம தான் எல்லாமே தந்துடுவாங்க. பசி மயக்கத்தில் உள்ளார் அட்டாக். இப்போ வந்து மந்தி ரைஸ் 6வது ரோடு முடியல. ஒருத்தர் 4வது ரோடில் போயிட்டு ஒருத்தர் 3வது ரோடில் போயிட்டான். போயிட்டு வந்துட்டான். இவன் போக மாட்டேன்ட்டான். சாப்பாடு ரீஃபில் மைனஸ் ரீஃபில். ஆனால் இது ரீஃபில் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிட்லாம். நாங்கள் கேட்க மாட்டேங்கிறோம். ரொம்ப கஷ்டம். உண்மையிலே ரொம்ப கஷ்டம். உண்மையிலே கஷ்டம். புரியல. வாழ்த்துக்கள். அவன் சும்மா வாழ்த்துக்கள். கூலி படம் ரஜினி ஃபேன். இப்போ இங்கேருந்து அடுத்த பிளான் என்னன்னா வந்தான் சொல்லுவான்.
மாறன் வெற்றி. நான் வந்து இப்போ பாலாங்குளம் லேக்கில் இருக்கும். போதிசா எங்க அம்மா இதா டக்கு வீட்டா இதே தான் கட்டி டங்குள்ள இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனா இது உப்பு தண்ணி இது. அது வந்து நல்ல தண்ணி டப்பு. ஆள் வந்து மீன் தொட்டி புழு போடுறான், சிக்கன் போடுறான், இதெல்லாம் பண்ணுறான். உண்மையில சரியில்லை. கொடுத்து ஒரு மீன் வச்சு 3 மீன் சோறா போடுறான். ஒரு உயிரை மதிக்க மாட்டேங்கிறான். இதான் டக்கு வீட்டா? ஆமா, இது வந்து உப்பு தண்ணி இல்ல, பாசி இல்லையா? சி இன்னும் மாதிரி பாசனம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன டக்கு வீட். டக்கு வீட்டாமா? அதை வச்சு வீடு அம்மா அதான் வீடு கேட்கறான்டாங்க. வீடா சின்ன வீடா பெரிய வீடா? வீடு கேட்கறான்னா சின்ன வீடா பெரிய வீடாங்கிறான்டா. அப்புறம் வந்து அங்கே டீ குடிக்க போறோம். வாங்க. உங்களது ஓல்டு ஸ்கூல் டீ. நாளை குதிச்சு குதிப்போ பழம் பழம் இந்த சைடு போண்டா. அது பஸ் ஸ்டாப் எல்லாம் பஸ் ஸ்டாப். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் கூட்டு போறோம் உனக்கு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அங்கே தான் போவோம். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அங்கே போகலாம். ஆச்சுன்னா எங்க திருப்பூர் ஆக்சிடென்ட் இங்க திருப்பூரா பல்லடம் இல்லையா? பல்லடம் என்ன டிஸ்ட்ரிக்டா இப்போ? பல்லடம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மாத்திட்டானுங்களாடா. திருப்பூர்ல இருந்து இவனுக்கு என்னடா வேணும் அனுப்பிச்சு விடுங்க. செய்யா இருக்கு ஸ்கூல் டீ கடையில் இருக்கும். சிலைக்கு நாங்கள் கடை போடலாம் போட்டோம். இந்த இடத்துல போட்டு அந்த காஃபியில் இந்த இடத்துல போடலாம். அங்கே முன்னாடி ஆயுஷ் என்ன சொல்றான்னா இங்க நல்லா இருக்கு, ஆனா ஆளோட வந்து உன்னை ஜாலியா இருந்திருப்பேன்னு சொல்றான். இப்போ யாரா சொல்லுவாங்க? அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்படிதான் சொன்னா அப்படிதான் சொன்னான். நடிக்க எடிட் பண்ணிட்டாங்க சொன்னான் உண்மையில. அட்டாக்கு ஓடி போட்டும் குளிர் அடிக்குதுங்க. விக்கி கல்யாணம் பண்ண இங்கே வருவோம். கல்யாணம் பண்ணா இங்கே தான் வருவோம். கல்யாணம் பண்ணாட்டி நாங்கள் சாயங்காலம் சாயங்காலம் தான் வருவோம். ஆமா, அது சாயங்காலம் இங்க வரலான்னு இருக்கேன். டெய்லி மீன்ஸ் கொஞ்சம் போர் அடிச்சா நாங்க கூப்பிட்டாலே வர மாட்டேன். அப்படின்னு சொல்லி சமாளிச்சு ஜாலியாக முட்டை போடுற கோழி தானே நீ போட்டிருக்கியா? நான் போட்டது போட்ட கோழியா நீ? சொல்லு. ராயலர் கோழி கூட சேராதீங்க, ரொம்ப கெட்ட பையன். நோ பட்ஸ் வயசான காலத்துல வெளியே ஓடிட்டு வந்து நாங்க கஷ்டம். குளிர் அடிக்குது கைஸ், வேற ஒன்றும் போட்டு முக்காடு ஓட்டு வருவாங்களா சாயங்காலம் நேரம். இந்த மாதிரி முருக்காடா அன்னைக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஐயோ சினிமாட்டிக்ல எடுக்கிறேன், கை நடுங்குது. அது பார்க்க சொல்லுங்க. அதனால அந்த கை இப்படியே பிடிச்சிட்டாங்க. அதுதான் டெய்லி காலையில பஸ்ல வந்துட்டு போறோம்ல. 2:30 மணிக்கா 3 மணிக்கு? ஆமா. எத்தனை மணிக்கு வந்தோம்? எத்தனையோ மணிக்கு வந்தோம். 3 மணிக்கு வந்தோம். 3:45 வந்தோம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் கடந்துட்டு திருப்பூர். இப்போ பாருங்க, டாடா கட்டுவோம் கண்டிப்பா. எவனோ வந்து டாடா கட்டுவான். டேய் போலீஸ் ஸ்டேஷன் இது முன்னாடி கம்பார்ட்மெண்ட். எரியா வருவாங்கடா. டேய் செட்டுக்கு போகுதுடா. ஏமாந்துட்டீங்க, நானே ஏமாந்துட்டேன். பாய். அடிச்சு வெளியே துரத்த முடியும் அப்படிலாம் என்னடா திருப்பி அப்படிலாம் நான் மென்டல் வேலை. நீ பேசுறா ஆம்பளே தான் பேசுறா. சொல்லுடா. குளிர் அடிக்கிறதா யாருக்காச்சும் மாதிரியா இருந்தா
கைஸ் நாங்கள் வந்து இப்போ இங்கே வாலாங்குளம்லேருந்து கிளம்பிட்டோம். ஆதியை ட்ராப் பண்ண போகிறோம். ஆதி கொச்சின் போக போகிறோம். நண்பன் நண்பிஸ் ஆதியை பஸ் ஏற்றிவிட வந்துட்டோம். அவ்வளோதான் போயிட்டு எத்தனை நாள் கழிச்சு வருவான்னு தெரியல. ஆக்சுவலா அக்வேரியம் மீன் வாங்க போறோம். அங்க போய் நாங்க லாப கண்டுபிடிப்போம். மீன் எல்லாம் வாங்கல, மீன் இருக்குல்லடா. கோழி ஃபிஷ் வாங்கணும். எத்தனை வேலை ஒண்ணுமே தெரியாது. டேபிள் ஃபிஷ் ஏதாவது வாங்கிக்குவாங்க. அது கண்டுக்காதீங்க. இல்ல இப்ப இதெல்லாம் காமெடி பண்ணுவான். எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அவன் சேனலுக்கு பண்ணாது. பிடிச்சிருந்தா பண்ணுங்க. ஏன்னா கேவலமா பண்ணுவான். அப்படிலாம் இல்ல, பண்ணுங்க. என்னடா இப்போ அன்னியன் மாதிரி மாறி நண்பர்களே என்ன பிரச்சனை, நைட்டு புக் பண்றதுக்கு போல காலையில் 7 மணிக்கு புக் பண்ணி வச்சிருக்கேன்டா. அப்பவே சந்தேகப்பட்டேன், என்னடா 7ன்னு போட்டு வச்சிருக்காங்க, 19 போட்டுருக்கு. வெறும் 7 தானே இருக்கு. PM AM இல்ல, அது 19 போட்டுருப்பாங்க. அதுல 24 hours தான் போடுவாங்க. 8 மணி 10 மணி காலையில போன பஸ் இப்ப கூப்பிட்டு கேட்டது மணி அங்க இருக்குடா. யோசிச்சு அவன் என்னடா எர்ணாகுளத்துல இருந்து வர்றதா சொன்னானே அப்படின்னு. பாய் பாய். லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். வாய் நண்பர்களே, இப்போ வந்து ஆதி விட்டாச்சு, பஸ் ஏறிட்டான். நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே ஒரு மீன் வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளோதான், இதான் பசங்க லைஃப்.